வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாயா கதையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்துச்சு, நம்ம ரகுராம் வந்துட்டு எப்படியோ ஜானகிக்கு வந்துட்டு ஜாமீன் கொடுத்துட்றாரு. இதனால ஜானகிக்கு எப்படியோ ஜாமீன் வாங்கிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ரகுராமுக்கு உண்மை தெரிஞ்ச பிறகு ரகுராம் ஜானகியை ஏற்றுப்பாரா இல்லையா அப்படிங்கிற வீடியோவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட ஒவ்வொரு லைக்ஸும் தான் அடுத்து நாங்கள் வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன நடக்குதுன்னா, நம்ம ரகுராம் வந்துட்டு நேராக அந்த வக்கீல் கிட்ட காசு கொடுக்குறாரு. 10 லட்ச ரூபா காசை கொடுக்குறாங்க. கொடுத்ததோட வக்கீல் சொல்கிறாரு, சார் 10 லட்ச ரூபா ரெடி பண்ணியாச்சுல, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை, நான் போயிட்டு ஜானகி மேடத்துக்கு ஜாமீன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ நம்ம ரகுராம் நின்றுக்கிட்டு இருக்கும் பொழுது சிவாவும் மணியும் நேராக ரகுராமை பார்த்து சிவா சொல்கிறாரு, அண்ணா நல்ல வேலை கடைசி நேரத்தில் உதவி பண்ணீங்க. மாயா ஒருத்தர்கிட்ட 10 லட்ச ரூபா கேட்டிருக்கா, ஆனால் அவர் மாயாவை நல்லா ஏமாத்தியிருக்காரு அப்படின்னு. அப்போ ரகுராம் நேராக சிவா அப்போ சிவா சொல்கிறாரு, அண்ணா நமக்கு தெரிஞ்ச ஆளு தான் அவங்க. இல்லை சித்தப்பா, நான் காசு வாங்கிட்டு வரும்போதெல்லாம் கையில் காசு இருந்துச்சு, காசு மிஸ் ஆகியிருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம சிவா சொல்கிறாரு, மாயா கண்டிப்பாக இது அந்த புவனேஸ்வரியோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு. புவனேஸ்வரி அப்படின்னு சொன்ன உடனே ரகுராம் கேட்குறாரு, புவனேஸ்வரியோட வேலையா, அவ எதுக்காக இதுல தலையிடணும் அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, அண்ணா நம்ம பொண்ணை அவங்க பையன் கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கல, அதோட அந்த கார்த்தி இறக்குறதுக்கு நம்ம குடும்பத்துல உள்ள ஒருத்தவங்க தான் காரணம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த புவனேஸ்வரி நம்ம குடும்பத்தை இப்படி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் சொல்றாரு, அதான் நம்ம குடும்பத்துல உள்ள யாருமே இதுக்கு காரணம் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுல்ல, இனிமேலும் அவளுக்கு என்ன வேணுமா அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, அண்ணா இது இன்னும் நிரூபிக்கலை இல்லை, அதனால தான் அண்ணா இவ்வளோ பிரச்சனை. ஆனால் அண்ணி மேலே எந்த தப்புமே இல்லை. அந்த புவனேஸ்வரிக்கு கடைசி வரைக்கும் என்னன்னா உங்களையும் அந்த ஜானகி அண்ணியையும் பிரிக்கணும், அது மட்டும்தான் அவளோட பிளான் அப்படின்னு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, சரி நான் பார்த்துக்கிறேன், அந்த புவனேஸ்வரி கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு. சிவா சொல்கிறாரு, சரிண்ணா அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம ஜானகிக்கு ஜாமீன் வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு நேராக ரகுராம்கிட்ட கொடுக்குறாங்க. ரகுராம் ஜாமீனை பார்த்துட்டு வக்கீலை பார்த்துட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல, அப்போ வக்கீல் சொல்கிறாரு, சார் கடைசி நேரத்தில் நீங்கள் மட்டும் காசை கொண்டுட்டு வராமல் இருந்திருந்தா இன்னரும் ரொம்ப பெரிய பிரச்சனை நடந்திருக்கும் அப்படின்னு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, நான் எப்படி என்னோட மனைவி ஜானகியை விட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம மாயா, சிவா, மணி 3 பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இது மாதிரி பணம் எப்படி காணாமல் போடுச்சு அப்படிங்கிறத நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. அப்போ நம்ம ஜானகி நின்றுட்டு இருக்கும் பொழுது ரகுராம் நேராக ஜானகியை பார்த்து வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, ஜானகியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு காரில் ஏறுறாங்க. கார் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்ம ரகுராம் கேட்குறாரு, ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இல்லைங்க அப்படின்னு. அப்போ ரகுராம் போயிட்டு ஒரு கடையில் நிப்பாட்டுறாரு. அங்கே நிப்பாட்டினத்தோட ரகுராம் ஜானகிக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு. ஜானகியும் சாப்பிட்றாங்க. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, இதெல்லாம் நீ எதுக்காக பண்ணுற, கண்டிப்பாக நீ இப்படி பண்ணுறனா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அது என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு அனுமதி இல்லையா? நானும் அந்த குடும்பத்தில் ஒருத்தன் தானே. மேரேஜ் பண்ணும் பொழுது என்ன நம்ம சத்தியம் பண்ணோம், என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு தானே சொன்னோம். ஆனால் நீ ஏன் எந்த பிரச்சனையும் சொல்ல மாட்டேங்கிற, ஏன் அந்த பிரச்சனையை சமாளிக்கிற அளவுக்கு எனக்கு அறிவில்லையா அப்படின்னு ரகுராம் கேட்குறாரு. அப்போ நம்ம ஜானகி ரொம்ப ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அப்போ ரகுராம் கேட்குறாரு, இப்போ சொல்ல போறியா இல்லையா, அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, என்னங்க இதை பற்றி மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதோட ரகுராம் சொல்கிறாரு, ஜானகி நீ பண்ணுறது ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கோவமாக கிளம்புறாரு. அப்போ நம்ம ஜானகி சொல்கிறாங்க, என்னங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வேண்டிய நேரம் வரும், அப்போ தெரிஞ்சுக்கோங்க, என் வாயால் நான் இதை சொல்லலை அப்படின்னு சொன்னதோட ரகுராம் சொல்கிறாரு, ஜானகி கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. நம்ம பொண்ணோட வாழ்க்கைக்காக தான் நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படி ஒன்றும் கொலைகாரன் கூட தனா வாழணும் அப்படின்னு நீ நினச்சிட மாட்ட. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது,
புவனேஸ்வரி, அந்த பசுபதி எல்லாரும் இதுல தலையிட்டு இருக்காங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஆனா என்ன பிரச்சனைன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு. அதுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்து நேரா வீட்டுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாயா, சிவா, மணி 3 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. அப்ப பத்மாவும் பார்வதியும் அங்கேருந்து வராங்க. அப்ப பத்மா நேரா சிவா கிட்ட, என்ன சிவா, பணத்தை ஏற்பாடு பண்ண முடியல இல்ல? ஜானகி அன்னைக்கு தண்டனை கிடைச்சிட்டா? எத்தனை வருஷம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அப்ப சிவா நேரா பத்மா கிட்ட, உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையில? இப்படி பேசுற? அண்ணி இந்த குடும்பத்துக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, அது எல்லாத்தையுமே சுத்தமா மறந்துட்டியாக்கா அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, சிவா, அண்ணனை எதிர்த்து தானே அண்ணி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சரியான தண்டனை கிடைச்சிருக்கு. அவங்க வந்துட்டு அண்ணனை எதிர்த்ததுக்கான ஒரு தண்டனை தான் அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, இங்க பாருக்கா, வர வர உன் பேச்சே சரியில்லை, நீ ரொம்ப ஓவரா தான் போற அப்படின்னு. அதுக்கு பத்மா சொல்றாங்க, சிவா, நான் நல்லது தான்ப்பா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உனக்கு தான் வந்துட்டு நான் சொல்றது எல்லாமே கெட்டதா தெரியுது அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, இந்த குடும்பத்துக்கு ஒரு வேர் மாதிரி இருந்தாங்க அண்ணி, அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பணும்ட்டு எவ்வளவு சந்தோஷப்படுற அப்படின்னு. அப்பன்னு பார்த்து கார் வந்து நிக்குது. காருக்குள்ளேருந்து ஜானகியும் ரகுராமையும் இறங்கி வராங்க. அவங்கள பார்த்ததோட பத்மாவுக்கு செம்ம சாக்கு. மாயா நேரா பத்மாவை பார்த்து, என்னத்த ஷாக்கான மாதிரி தெரியுது, என்ன பெரியம்மா வீட்டுக்கே வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களா? எப்படி வந்துட்டு பெரியப்பா விட்டு கொடுப்பாரு? ஏன்னா அந்த அளவுக்கு லவ் இருக்கு பெரியம்மா மேல, கண்டிப்பா அவரு விட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு. இது கேட்டதோட பத்மாவுக்கு செம்ம ஷாக்கு. பார்வதி நேரா பத்மா கிட்ட, என்னக்கா இது, இந்நேரம் ஜானகி அன்னைக்கு தண்டனை கிடைச்சிருக்கோம், அவங்கள ஜெயில தூக்கி போட்டிருப்பாங்க அப்படின்னு நினைச்சா இப்படி மாமா வந்துட்டு கூட்டிட்டு வர்றாரு அப்படின்னு. அதுக்கு பத்மா சொல்றாங்க, அதாண்டி எனக்கும் தெரியல அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, என்னக்கா ஏதோ ஏமாந்து போய் பாக்குற மாதிரி இருக்கு, அண்ணி பெரிய ஆபத்துலேருந்து வந்திருக்காங்க, போயிட்டு ஆரத்தி எடுத்துட்டு வா அப்படின்னு. உடனேயே மாயா சொல்றாங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு நேரா சாமி ரூமுக்குள்ள போயிட்டு ஆரத்தி எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்துட்டு நம்ம ஜானகிக்கு வந்துட்டு ஆரத்தி எடுக்கிறாங்க. ஜானகி வீட்டுக்குள்ள வராங்க. அப்ப நம்ம ரகுராம் நேரா ஜானகியை பார்த்து, உன்னை எதுக்காக நான் இப்படி ஜாமீன்ல எடுத்தேன்னா அது என் பொண்ணுக்காக மட்டும்தான் அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, சரிங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா ஜானகி நேரா அவங்க ரூமுக்கு போறாங்க. அப்ப நம்ம மாயா வந்துட்டு நேரா தனாட்ட, தனா ரொம்ப தேங்க்ஸ் தனா அப்படின்னு சொல்ல, தனா கேக்குறாங்க, ஏன் மாயா எனக்கு தேங்க்ஸ் சொல்ற, நீ தானே பெரியம்மா காப்பாத்தி கூட்டிட்டு வந்த அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, தனா நீ தான் பெரியப்பா கிட்ட பேசி பெரியப்பாவை ஜாமீன் எடுக்க வச்சது நீதானே எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, மாயா இருந்தாலும் அம்மாவை வெளியில கொண்டு வர்றதுக்கு என்னை விட நீதானே ரொம்ப போராடுன அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, சரி தனா, இங்க பாரு, இப்போதைக்கு நம்ம வந்துட்டு பெரியப்பாவையும் பெரியம்மாவையும் வந்துட்டு பிரச்சனையிலேருந்து சரி பண்ணணும், அதான் முக்கியம் அப்படின்னு. தனா சொல்றாங்க, பேசாப்ல அப்பா கிட்ட உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, ஐயோ தனா, எந்த உண்மையை சொல்ல போற, அதெல்லாம் சொல்லாத, பெரிய பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, இல்ல மாயா, உண்மையை சொல்றது தான் நல்லது, நம்ம எத்தனை நாள் இப்படி மறைச்சிக்கிட்டு இருக்கிறது, இதனால அம்மாவும் அப்பாவும் இன்னும் நிறையவே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, அவங்கள இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பாக்குறதுக்கு எனக்கு மனசு தாங்கல அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா சொல்றாங்க, இங்க பாருதனா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாது அப்படின்னு. அப்பதானாவும் சரி மாயா அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாயா கிட்ட, மாயா, கதிர் வந்துட்டு பச்சை கொத்தி வச்சிருந்ததை பார்த்தேன், அவன் எப்ப அப்படி பண்ணான் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இது உனக்கு தெரியாதாதனா, நம்ம கோயிலுக்கு போயிருந்தோம்ல பாட்டி ஊருக்கு, அங்கதான் வந்துட்டு கதிர் தனா பேரை பச்சை குத்திக்கிறேன்னு சொல்லி உன் பேரை பச்சை குத்திக்கிட்டான் அப்படின்னு. இது கேட்டதோட தனா சொல்றாங்க, கதிர் இந்த அளவுக்கு பாசமா இருக்கிறத பத்தி எனக்கு தெரியாம போச்சே அப்படின்னு. அதுக்கு நம்ம மாயா சொல்றாங்க, தனா இப்பயாவது நீ கதிரை பத்தி புரிஞ்சுக்கிட்டியே, எனக்கு அது போதும் அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, இங்க பாரு மாயா, இப்போதைக்கு அப்பாவும் அம்மாவும் சண்டை இல்லாம சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு இப்ப தேவை அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் தனா, எல்லாம் நடக்க வேண்டிய நடத்துல தானா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஜானகியை காமிக்கிறாங்க. ஜானகி ரொம்ப கவலையோட உட்காந்துருக்காங்க. அதே நேரத்துல நம்ம பத்மாவும் பார்வதியும் காமிக்கிறாங்க. பத்மா வந்துட்டு நேரா பார்வதி கிட்ட, இங்க பாரு பார்வதி, நம்ம நகை கொடுக்காத விஷயம் கண்டிப்பா ஜானகி அன்னைக்கு தெரியாம இருக்காது, அவங்க கிட்ட போயிட்டு நம்ம மன்னிப்பு கேட்டுடலாம் வா அப்படின்னு சொல்ல, பார்வதியும் ஆமாக்கா, நாளை பின்ன அவங்களும் இந்த வீட்டுல தானே இருக்காங்க, இதனால நம்ம 2 பேருக்குள்ள பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த ஜானகியை போய் பாக்குறாங்க. ஜானகி நேரா பத்மா கிட்ட,
என்னாச்சு பத்மா, ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்ல பத்மா சொல்றாங்க, இல்லக்கா, இது மாதிரி உங்களை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு எங்ககிட்ட தான் நகையை கேட்டாங்க. ஆனா நாங்க அந்த நகையை கொடுக்கல. ஏன்னா உங்களுக்கே தெரியும், வீட்டுல உள்ள நகைய அடகு கொண்டு போய் வச்சா கண்டிப்பா மாமா ரொம்ப கோவப்படுவாரு, அதனாலதான் நாங்க கொடுக்கல அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, பரவாயில்ல பத்மா, இத பத்தி நான் பெரிய விஷயமா எடுத்துக்கல. நீங்க கொடுக்காம இருந்ததும் நல்லதுதான். அப்பதானே அவரு வந்து என்னை காப்பாத்தினாரு அப்படின்னு. இதை கேட்டதோட பத்மாவும், ஆமா அண்ணி, நீங்க சொல்றதும் சரிதான். அண்ணனுக்கு எப்பவுமே உங்க மேல பாசம் அப்படின்னு சொல்ல ஜானகி சொல்றாங்க, ஆமா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப பத்மா சொல்றாங்க, நல்ல வேளை அண்ணியை இப்படியே ஏமாத்தியாச்சு அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி நினைக்கிறாங்க, நம்ம ஒரு ஆபத்துல இருக்கும் பொழுது அவங்க கொஞ்சம் கூட உதவி பண்ணணும்னு நினைக்கல இல்ல அப்படின்னு நம்ம ஜானகி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம குருவரனை காமிக்கிறாங்க. குருவரன் வந்துட்டு நேரா மாயாவுக்கு ஃபோன் பண்றாங்க. மாயா ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க குருவரன் அப்படின்னு சொல்ல, அப்ப குருவரன் சொல்றாரு, இங்க பாருங்க மாயா, அன்னைக்கு கார்த்தி வந்துட்டு நேர்ல பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, அவன் எப்படி வந்துட்டு இறந்தான் அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியாது. எப்படி வந்துட்டு உங்களை ஏமாத்தணும் அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியணும். அதனால நீங்க வந்துட்டு உண்மையை ஏதாவது சொன்னாதான் என்னால கார்த்தி உயிரோட இருக்கிறது உண்மையா, அவன் எங்கதான் இருக்கான் அப்படிங்கிறத என்னால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னதோட மாயா சொல்றாங்க, சார், இது வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லாத ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட சொல்றேன் வாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட குருவரனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வராரு. மாயா நேரா குருவரனை சந்திக்கிறாங்க. அப்ப குருவரன் சொல்றாரு, மாயா, அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொன்னா மட்டும்தான் உண்மையாவே கார்த்தி இறந்தானா இல்ல அது வெறும் நாடகமா அப்படிங்கிறத என்னால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, சார், அந்த கார்த்தி நல்லவனே இல்லை சார். இது மாதிரி தனாவை வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் தனாவை கூப்பிட்டா, இதனால ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிட்டு, இது மாதிரி ஜானகி பெரியம்மா தான் என்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்த்தியோட தலையில அடிச்சாங்க. அவன் அப்ப மயக்கம் போட்டு கீழே விழுந்தப்ப அவன் உயிரோட தான் இருந்திருக்கான். ஆனா எங்ககிட்ட செத்த மாதிரி நடிச்சிருந்திருக்கான். எங்களை தவிர்த்து அந்த புவனேஸ்வரி பசுபதி இருந்திருக்காங்க போல, அது எங்களுக்கு தெரியல. அவங்க நல்லா எங்களை சூழ்ச்சியில சிக்க வச்சிருக்காங்க. கார்த்தி இறந்துட்டான் அப்படின்னு நாங்க கொண்டு போய் புதைச்சிட்டோம். ஆனா கார்த்தியை வந்துட்டு புவனேஸ்வரி காப்பாத்தி உயிரோட வச்சிருந்திருக்காங்க. ஆனா கார்த்தி இறந்துட்டான் அப்படின்னு திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு. அப்ப அந்த குருவரன் சொல்றாரு, அப்ப அந்த கார்த்தி உயிரோட இருந்திருக்கான், அம்மாவை மாட்டி விடுறதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, ஆமா சார், அந்த கார்த்தி நல்லவனும் கிடையாது சார், அவன் சரியான பொறுக்கி அப்படின்னு. இதை கேட்டதோட குருவரனும், சரி நான் பாத்துக்கிறேன் மாயா, நீங்க ஒரி பண்ணாதீங்க அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஆனா மாயா வந்துட்டு இது மாதிரி பெரியப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடாதீங்க அப்படின்னு அந்த குருவரனை வார்ன் பண்ணல. அப்ப மறுநாள் காலை நம்ம குருவரன் நேரா ரகுராம பாக்குறதுக்கு வராங்க. அப்ப ரகுராம் நேரா குருவரனை பார்த்து, வாங்க குருவரன், ஜானகிக்கு வந்துட்டு ஜாமீன் வாங்கியாச்சு, இதை பத்தி ஆல்ரெடி உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு. அப்ப குருவரன் சொல்றாரு, பரவாயில்லப்பா, இது மாதிரி ஒரு முக்கியமான விஷயமா தான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு. அந்த நேரை பார்த்து ரகுராம் கேட்குறாரு, என்ன முக்கியமான விஷயம் குருவரன் அப்படின்னு. அப்ப குருவரன் சொல்றாரு, இங்க பாருங்க, இது மாதிரி அந்த புவனேஸ்வரி குடும்பத்துல உள்ளவங்க கார்த்தியை உயிரோட வச்சுக்கிட்டு தான் இத்தனை நாளும் அவங்க பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. உங்களை சூழ்ச்சி வலையில சிக்க வச்சிருக்காங்க. உங்களையும் அம்மாவையும் பிரிக்கிறது தான் அவங்களோட திட்டமே அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் சொல்றாரு, என்ன குருவரா, அந்த மாயா ஜானகியோட சேர்ந்து நீயும் சேர்ந்து பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு. குருவரன் சொல்றாரு, அப்பா, நான் பொய் சொல்லல, அந்த கார்த்தி உயிரோடு இருக்கிறத மாயா நேரடியா பார்த்துருக்காங்க அப்படின்னு. அப்ப பத்மா அந்த இடத்துக்கு வந்துட்டு, என்ன சொல்றீங்க, அந்த கார்த்தி உயிரோடு இருக்கானா, இதெல்லாம் பொய், கண்டிப்பா அந்த மாயா பொய் சொல்றா, நீங்க எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்ப குருவரன் சொல்றாரு, இங்க பாருங்கப்பா, கார்த்தி பாடியை வந்துட்டு தோண்டி எடுத்தாங்கன்னு சொன்னோம்ல, அது கார்த்தி தானா அப்படின்னு செக் பண்றதுக்குள்ள இந்த புவனேஸ்வரி வீட்டுல உள்ளவங்க அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. இதனால எங்களால அது கார்த்தியா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடியல. இது எல்லாமே ஒரு சூழ்ச்சி வேலை. அந்த புவனேஸ்வரி வந்துட்டு உங்களையும் ஜானகியையும் பிரிக்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சியை பண்ணியிருக்காங்க. இது தெரியாம தான் ஜானகி பெரியம்மா இதுல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராமுக்கு செம ஷாக்கு. ரகுராம் நேரா குருவரனை பார்த்து, சரி குருவரா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல குருவரன் அந்த இடத்துல இருந்து போறாரு. போனதோட நம்ம பத்மா நேரா ரகுராம பார்த்து, அண்ணா, கண்டிப்பா அந்த குருவரன் ஜானகி அண்ணியோட சேர்ந்துக்கிட்டு பொய் சொல்றான் அப்படின்னு. அப்ப டக்குன்னு நம்ம ரகுராம் நேரா பத்மாவை பார்த்து, ஏய் வாய மூடு அப்படின்னு சொல்ல ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க பத்மா. அப்ப ரகுராம் கையில சாட்டை எடுக்கிறாரு. கையில சாட்டை எடுத்துட்டு கிளம்ப அப்ப டக்குன்னு
நம்ம மாயா வந்துட்டு பெரியப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்ல, அப்போ மாயா நேராக பெரியப்பாவை தடுக்கும் பொழுது ரகுராம் சொல்கிறாரு, மாயா தள்ளிப்போ, உங்கள் எல்லாருமே இப்படி நான் தப்பாக நினச்சதுக்கு காரணமே அந்த புவனேஸ்வரி தான். அவள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்தை அவள் நிம்மதியாகவே விட மாட்டா. அவளை நான் இன்னைக்கு ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்ட்டு ரகுராம் கோவமா சாட்டையை எடுத்துக்கிட்டு நேராக புவனேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு புவனேஸ்வரி வெளியில வா அப்படின்னு சொல்ல, புவனேஸ்வரியும் பசுபதியும் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. புவனேஸ்வரி பசுபதி கிட்ட சொல்கிறாங்க, ரகுராமோட வாய்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு. பசுபதி சொல்கிறாரு, ஆமாம்மா இரு நான் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்ததோட அந்த ரகுராம் கேட்குறாரு, ஏய் உன் தங்கச்சி எங்கடா அப்படின்னு. அப்போ பசுபதி சொல்கிறாரு, ஏய் ரகுராம் கொஞ்சம் மரியாதையாக பேசு அப்படின்னு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? என் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக இன்னும் என்னெல்லாம் பண்ணலும்னு இருக்க? உன் பெத்த பிள்ளையே செத்துட்டான் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பெரிய நாடகத்தை போட்டிருக்க, நீ எல்லாம் மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போ பசுபதி சொல்கிறாரு, இங்கே பாரு, நாங்களே பிள்ளைய பறி கொடுத்துட்டு ரொம்ப கவலையோட வீட்டில் இருக்கோம். நீ தேவையில்லாம வந்துட்டு கார்த்தி உயிரோட இருக்கான் அப்படின்னு போய் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு. ரகுராம் சொல்றாரு, ஏய் உன் புள்ள திருட்டு பையன் உயிரோட இருக்கான் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க எல்லாரும் சேர்ந்து என் ஜானகியை என்கிட்டேருந்து பிரிக்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம புவனேஸ்வரி இந்த இடத்துக்கு வந்துட்டு, ஏய் ரகுராம் என்ன சத்தம் போடுற ஓவரா, போலீஸை கூப்பிடவா அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, கூப்பிடு, அப்பதான் உங்களோட உண்மையான முகம் வெளியில தெரியும். இங்க பாருங்க, அந்த கார்த்தியை உயிரோட வச்சுக்கிட்டு என் ஜானகி என்கிட்டேருந்து பிரிக்கிறதுக்காக தானே இப்படி பண்ணீங்க, உங்களை விட மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம ரகுராம் வந்துட்டு கையில சாட்டை எடுக்க, இதை பார்த்ததோட செம்ம ஷாக் ஆகுறாரு பசுபதி. அப்ப நம்ம புவனேஸ்வரி சொல்றாங்க, ரகு இதெல்லாம் ரொம்ப ஓவர் அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, இல்ல நீ இருக்கிற வரைக்கும் என் குடும்பத்தை நீ ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருப்ப, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டைய கையில எடுக்கிறாரு. இதை பார்த்ததோட நம்ம புவனேஸ்வரி அதிர்ச்சியாகி பசுபதியோட பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்ப பசுபதி சொல்றாரு, ரகுராம் இதெல்லாம் ரொம்ப மோசம் அப்படின்னு. அப்ப டக்குன்னு நம்ம ஜானகி ஓடி வந்து தடுக்கிறாங்க. என்னங்க எதுக்குங்க நீங்க சாக்கடையில கல்லு தூக்கி எறியுறீங்க? சாக்கடையில கல்லு தூக்கி எறிஞ்சா அது நம்ம மேலேயும் தான் படும். இவளுகளை எப்படி பாத்துக்கணுமோ அப்படி பாத்துக்கலாம். நீங்க தேவையில்லாம இவளுக்கு கிட்ட வச்சுக்காதீங்க. நீங்க வாங்க போகலாம். நம்மளை போட்டு பாடுபடுத்தினதுக்கு இவளுக நல்லா தண்டனை அனுபவிப்பாளுக. கார்த்தி உயிரோடு இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா குடும்பத்தோட சேர்த்து கொண்டு போய் ஜெயில வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதுகளோட பிரச்சனையே இருக்காது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம ரகுராம் நேரா அந்த புவனேஸ்வரியை பார்த்து, புவனேஸ்வரி என் குடும்பத்தையே வந்துட்டு சின்ன பின்னம் ஆக்கிட்டியல்ல, இது எல்லாத்துக்குமே காரணம் நீதானே, உன்னை விட மாட்டேன். கொஞ்ச நாள்ல உன்னை ஜெயிலுக்கு அனுப்பல, என் பேரு ரகுராம் இல்லை அப்படின்ட்டு ரகுராம் நேரா அந்த புவனேஸ்வரியை பார்த்துட்டு சவால் விடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி வந்துட்டு நேரா ரகுராம சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. இதை பார்த்ததோட புவனேஸ்வரிக்கு செம்ம ஷாக்கு. பசுபதி சொல்றாரு, கார்த்தி உயிரோடு இருக்கிறது அந்த ரகுராமுக்கும் தெரிஞ்சுட்டு கண்டிப்பா இதுக்கு மேலேயே அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. என்ன புவனேஸ்வரி பண்றது, நம்ம முட்டாள்தனமான முடிவெடுத்துட்டோமோ அப்படின்னு கேக்குறாங்க. அண்ட் இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க புது புது வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.